ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா அல்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது குன் மோட்டார்ஸில் நம்ம அந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியாது. ஸோ ஷோரூமில் இருக்கிற பிரதர் சொல்லுவாங்க, பாலா அவர். ஸோ லெட் ஹிம் எக்ஸ்பிளைன் இட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் பாலா, குண்டாட்டா மேட்டுப்பாளையத்தில் இருந்துங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆல் நியூ அல்ட்ராஸ். இதுக்கு ஒரு பேட்ஜிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீல் ஸ்பெஷல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீல் ஸ்பெஷல் அப்படின்னா அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்குமே எப்போவுமே இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக தான் பார்க்கப்படுதுங்க. அப்போ இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இது வரைக்கும் இல்லாத ப்ரீமியம்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டைரெக்டாக நம்ம வந்து இன்ஜின் ஆப்ஷன் போயிடலாம். இதில் வந்து நம்ம 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் கொடுக்குறோம், அது போக உங்களுக்கு சிஎன்ஜியும் கொடுக்குறோம், டீசலும் இருக்குங்க. இதில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 88 PS பவர் உள்ள இன்ஜின் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். டைரக்ட் சிஎன்ஜியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சிஎன்ஜி வெஹிக்கிள் ஒன்லி நாம் மட்டும்தான் கொடுக்குறோங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன இந்த ஆல் நியூ அல்ட்ராஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நாம் இதோட கிரில் டைப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு 3D கிரில் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் ஃபஸ்ட் டைமாக நம்ம அல்ட்ராஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸு, கார்னரிங் லேம்ப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லுக்கையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக இன்னும் என்ன அடிஷ்னலாக வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட அலாய் வீல் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் கட் அலாய் வீலை அப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதனால் என்னங்க அப்படின்னா எஃபிஷியன்சியை வந்து இது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஏர் வெண்ட்டை வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணி 360 டிகிரி கேமரா அண்ட் இதோட டோரை வந்து ஒய்டராக ஓப்பன் ஆகிற மாதிரியும் ஒரு ப்ரீமியம்னஸ் சொல்கிறேன்ல, அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ளஷ் டோர்ஸ் ஹேண்டில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஏர் வெண்ட்டு ப்ளஸ் இதோட ஷார்பின் ஆண்டனாலேருந்து எல்லாமே இதோட என்ன சொல்லலாம் அப்படின்னா நாய்ஸி இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரியே நம்ம அவுட்டரில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே நம்ம இன்டீரியர்லையும் பார்த்துடலாம். இன்டீரியரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வரைக்கும் அல்ட்ராஸில் வெறும் 2 ஏர்பேக் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது ஆல்ரெடி உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டடாக இருக்கக்கூடிய காருங்க. அது போக சைல்ட் சேஃப்டிலையுமே இது வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டடில் இருக்கிறது. இப்போ 6 ஏர்பேக்கும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு என்னென்னா இது உங்களுக்கு டாட்டாவோட ஒரு ப்ரீமியம்னஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எலிமினேட்டட் ஸ்டேரிங் வீல்ஸ் இந்த ஆல் நியூ அல்ட்ராஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு 10.25 இன்ச்சஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரியே இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமே உங்களுக்கு என்னென்னா 10.256 இன்ச்சஸில் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட ஹேரியர் சஃபாரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப மேப்பையே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவிங் இன்னும் ஈஸியாக ஆக்கிறதுக்காக இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச் பேனல்ஸாக இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜர்ஸு, அது போக உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் மேலே அப்லோட் இருக்கக்கூடிய ஒரு க்ளவ் பாக்ஸ் ப்ளஸ் வாய்ஸ் அசிஸ்டண்டில் இருக்கக்கூடிய சன்ரூஃப் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு வாய்ஸ்லேயே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சன்ரூஃப் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டை சப்போர்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம்னஸ்னு சொல்கிறேன்லாங்க, அதனால் இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு ஒயிட் கலர் தீம் வர்ற மாதிரி நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே ரியர்லேயும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ரியர் சீட்டில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் போகிறவங்க மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்களோட தை சப்போர்ட்டையும் அவங்களோட லாங் டிரைவையும் எப்படி நம்ம இதில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் இப்போ இந்த ப்ரீமியம் ஃபீல் ஸ்பெஷல் உள்ள அல்ட்ராஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தை சப்போர்ட் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 பேர் தாராளமாக ஷோல்டர் இடிக்காமல் உட்கார்ற மாதிரி இந்த ரியர் வியூ ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெஹிக்கிள் பம்ப்பு பார்ப்பீங்க, இதில் உங்களுக்கு அந்த பம்ப் இருக்காது. அதனால் 3 பேருவங்க தாராளமாக உட்காந்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்லேயே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு 4மே பேசிக்ஸ்லேருந்து கொடுக்குறது நம்ம அல்ட்ராஸ் மட்டும்தாங்க. இது மட்டும் வேறு என்ன அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா இதோட ரியர் வியூ வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ இதோட ரியர் வியூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்டு டு எண்டு கனெக்டிங் எல்இடி லேம்ப் அப்படிங்கிற எல்லா வெஹிக்கிளையும் வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே 400 லிட்டர்ஸ் அபோவ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க.
இது போக உங்களுக்கு சிஎன்ஜியுமே இருக்கிறதுனால நாம் இதில் ட்வின் சிலிண்டர் ஆட் பண்ணியிருப்போம். அப்படின்னா என்னென்னா சிஎன்ஜி டேங்க் 2 கொடுத்துருப்போம். அதனால் பூட் ஸ்பேஸுமே உங்களுக்கு என்னென்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 பேர் போகிறீங்கன்னா அவங்களோட லக்கேஜ் தாராளமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தாலுமே டாடா மோட்டார்ஸ்லேருந்து இதோட ப்ரைஸிங் இன்க்ரீஸ்னு வெறும் 11,000 மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் நியூ அல்ட்ராஸில் 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 1.2 ரெவட்ரான் இன்ஜினுங்க. இது வந்து உங்களுக்கு 1200cc 3 சிலிண்டரில் வருது. இதோட PS 88 PSங்க, 6000 RPM, 150 நியூட்டன் மீட்டருங்க. இது போக 1.2லேயே ஐசிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு பைஃபியூவல்னு சொல்லுவோம். பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டுமே வரும். ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி சிஎன்ஜியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இன்ஜின் நாம மட்டும் தான் கொடுக்குறோம். அதோட பிஎஸ் பார்த்துட்டிங்கன்னா 73.5 PSங்க, RPM வந்து 6000ங்க. இதோட நியூட்டன் மீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 103 நியூட்டன் மீட்டருங்க. இது போக டீசல் இன்ஜினும் நாம் கொடுக்குறோம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு டீசலில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஹேட்ச்பேக் இது மட்டும்தான். அது உங்களுக்கு 1500cc 4 சிலிண்டரில் கொடுக்குறோம். 90 PS 4000 RPMல கொடுக்குறாங்க. 200 Nm ஆஃப் டார்க் அதில் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. தேங்க்யூ. நீங்கள் இப்போ வந்து வண்டியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஏற்றிருக்காங்க, அப்கிரேட் பண்ணி வண்டியை வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு. ஆனால் இதில் வெறும் நீங்கள் 11,000 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதனால் வண்டியோட சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வண்டியோட சேஃப்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இங்கே? எப்படின்னா டாடா மோட்டார்ஸோட நோக்கமே எப்படின்னா உங்களுக்கு இது 60% வரைக்குமே ட்ரஸ்டிக்கு தான் போகுங்க. அதனால டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு சேஃபான வெஹிக்கிள் நாம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ பழைய வெஹிக்கிளுக்கு இந்த வெஹிக்கிளுக்கும் சேஃப்டி ஒன்று தான் உங்களுக்கு. ஆனால் அடிஷ்னலாக உங்களுக்கு சேஃப்டி ஆட் ஆகிருக்குன்னா 6 ஏர் பேக் சொல்லலாம். லுக் வைஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதே விஷயத்தை தான் கொஞ்சம் ப்ரீமியம்னஸாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணலைங்க. ஏற்கனவே இருந்த விஷயங்களையே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ அதுதான் என்னோட டவுட்டாக இருந்துச்சு. மற்றபடி வண்டியோட வெயிட் அது எல்லாமே சேம் தான், அதே இன்ஜின் ஆப்ஷன் தான். என்ன புதுசாக ஏஎம்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்து எல்லாருமே டிசியை தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு பட்ஜெட்குள்ளேயும் எனக்கு வந்து இந்த ஹேட்ச்பேக் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்போ இப்போ புதுசாக வந்து நம்ம அதே ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் இதில் கொடுத்துருக்கோம். டிசிஏ டிரான்ஸ்மிஷனும் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். சரி. அதனால உங்களுக்கு வண்டியில் வந்து ஃபேஸ் லிஃப்ட்னு பார்த்துட்டிங்கன்னா அதான் அந்த ஃபியூச்சர்ஸு லுக் டிசைனு அதை வந்து ப்ரீமியம் மெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீல் த ப்ரீமியம். ஒரு குட்டி காருக்குள்ள ஒரு ப்ரீமியமான ஒரு வெர்ஷன்ஸ் எல்லாம் உள்ள வந்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வண்டி கூடிய சீக்கிரம் டெஸ்ட் ட்ரைவ் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு அண்ணாவோடய நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதுவரை நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்தர் வீடியோஸ்க்கு லெட்ஸ் சி.